மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மகாராஷ்டிரா மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதற்காக மகாராஷ்டிரத்து மக்கள் வாக்களித்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸ் மற்றும் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், இண்டி கூட்டணி அங்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. ஆளுகின்ற அரசாங்கமாக என்டிஏ அரசாங்கம் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வெற்றியை கொடுத்து மகாராஷ்டிரத்து மக்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆள வேண்டும் என தீர்ப்பளித்திருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மகாராஷ்டிரா மாநில என்டிஏ அரசினுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், குறிப்பாக ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் இவர்களுக்கென முன்னெடுத்த பல்வேறு திட்டங்களினால் எங்களுடைய ஆட்சி என்பதும் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்க அவர்கள் அந்த வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். பெண்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் கூட ஆண்களை விட அதிகமான ஆர்வத்தோடு வந்து வாக்களித்ததை தேர்தல் தினத்தன்றே நாங்கள் பார்த்தோம். களத்தில் இருந்த எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த நம்பிக்கையில் இருந்தார்கள். ஏன், நான் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது கூட பெண்களிடையே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது. ஆர்வத்தோடு எப்படி கலந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் களத்திலே பார்த்தோம். அந்த நம்பிக்கை என்பது பொய்த்து போகாமல் மிகப்பெரிய வெற்றியை, குறிப்பாக அதிக அளவு பெண்கள் வாக்களித்த காரணத்தால் எங்களுக்கு இந்த வெற்றி மிக ஒரு பிரமாண்டமான வெற்றியாகவும் மாறியிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எங்களுடைய கூட்டணி என்பது அங்கு பெரும்பான்மை பெறவில்லை. இப்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு குறைந்த இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது. மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலே குறிப்பாக அங்கு முதலமைச்சராக இருக்கின்றவர் சிறைக்கு செல்கின்ற அளவு அவர் மீதான குற்றச்சாட்டுகள், ஊழல் தொடர்பாக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்ற சூழ்நிலையில் கூட ஜார்க்கண்ட் மாநிலத்து மக்கள் அங்கு அவர்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஜார்க்கண்ட் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். மகாராஷ்டிரா வெற்றி என்பது வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். தொழில்துறையிலேயும் சரி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தார்கள். நாட்டிலேயே முதன்முறையாக கடலுக்கு நடுவே பாதை அமைத்தது, சீலைன். குறிப்பிட்ட மிக குறைந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மும்பையை சுற்றி கொண்டு வரக்கூடிய போக்குவரத்து எல்லாமே அந்த சீலைன் காரணமாக 20 நிமிஷத்தில் போகக்கூடிய அளவிற்கு அங்கு மாற்றம் நடந்தது. இன்று வெளிநாடுகளில் மிக பிரபலமான இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் மும்பையிலே உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தது. இதோ நகரம் சார்ந்து மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட அங்கு அவர்களுடைய குறிப்பாக விதர்பா பகுதியில் பன்னெடுங்காலமாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அதிகம். ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக முக்கியத்துவம் கொடுத்து மகாராஷ்டிரத்தினுடைய என்டிஏ அரசு ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவு சார்ந்த மக்களுக்கென தேவைகளை கண்டறிந்து கொண்டு அவர்களுக்கென்று திட்டங்களை வழங்கி இருக்கிறது. அதிலும் முக்கியமாக லால்டி பெகன் யோஜனா என்கின்ற பெண்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்கின்ற ஒரு திட்டம். இன்று நாட்டிலே பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டாலும் கூட மகாராஷ்டிரத்திலே பெண்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கிறது.
பெண்களுக்கு என்று அவர்களுடைய பாதுகாப்பிற்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் மட்டும் கிடையாது. அங்கே அவர்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இளைஞர்களுக்கென தனியாக கிளஸ்டர்களை உருவாக்கி சிறப்பு திட்டங்களை அமல்படுத்தியது என பல்வேறு காரணங்களால் மகாராஷ்டிரா அரசுக்கு இருந்த அந்த அரசின் மேல் இருந்த நம்பிக்கையை மீண்டும் மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இடைத்தேர்தல்களில் கூட பிஜேபி அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்திலே எங்கள் மாநில மகளிர் அணி தலைவி கேதார்நாத்தினுடைய எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற தொகுதிகளிலெல்லாம் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் தொடர்ந்து அங்கீகாரம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை தக்க வைப்பதற்காக தொடர்ச்சியாக மக்கள் பணிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுத்திக் கொள்ளும். இப்போது கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பூத்திலேயும் கிளைத் தலைவர்களுக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கோவை மாநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக மாவட்ட தலைவருடைய தலைமையிலே இங்கு இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுடைய குழுவும் தீவிரமாக ஒவ்வொரு பூத்துக்களிலேயும் கிளை தேர்தல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிளையிலேயும் ஒரு ஆக்கப்பூர்வமான கிளை கமிட்டிகள் வாயிலாக மக்களை சந்திப்பதற்கும் மக்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த பூத் கமிட்டிகள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். டிசம்பர் 1 to 15 வரை ஒவ்வொரு மண்டலிலும் இருக்கக்கூடிய தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. டிசம்பர் 15 to 30 வரை மாவட்டத்தினுடைய தலைவர் தேர்தல் நடக்க இருக்கிறது. இதற்கென்று தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முழு வீச்சிலே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி இன்று சைனாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை விட அதிகமான உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இதுவரை 12 கோடிக்கு அருகில் உறுப்பினர்கள் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக இயங்குவது என்பதே ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த வகையிலே இவ்வளவு அதிகமான உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய எங்கள் பிஜேபி கிளைகள் முதல் தேர்தல்களை ஜனநாயக ரீதியிலே நடத்தி வெற்றிகரமாக உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஜனநாயகம் எப்படி உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது இருக்கிறது. பல்வேறு துறைகளில் இந்தியா உலக நாடுகளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் இன்னும் ஒரு குடும்பம் சார்ந்து இயங்குகின்ற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கெல்லாம் கூட இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம் என்பது உயிர்ப்போடு வழிகாட்டுகிறது.